அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பிரிட்டன் எடுத்திருக்கக்கூடிய திடீர் முடிவு ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பில் நேற்றைய காணொளியிலும் பேசியிருந்தோம். இன்று பிரிட்டன் தளங்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இதுவரை காணாத அளவுக்கு பங்கு சந்தைகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருப்பதாகவும் பல லட்சம் டாலர்களை அமெரிக்க பங்கு வர்த்தகம் இழந்திருப்பதாக அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய கவலையும் அச்சமும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள ஹைஃபா சுத்திகரிப்பு நிலைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என இன்று காட்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் போர்க்களத்திலும் அதற்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக மீண்டும் இன்றைய தினம் தியாக திருநாள் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினமும் தெரிவித்திருந்தோம். உலகம் முழுவதும் இருந்து பார்க்கக்கூடிய சொந்தங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பதால் சில நாடுகளில் நேற்றைய தினம் நோன்பு பெருநாள் அனுஷ்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் சில நாடுகளில் அந்த நோன்பு பெருநாள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதால் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய ஈத் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் பல்வேறுபட்ட காணொளிகளை ஈத் பண்டிகை தொடர்பாக வெளியிட்டிருந்தோம். இன்றைய நாளில் இஸ்ரேல் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அவற்றையும் மீறி ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகளில் மக்கள் ஒன்று திரண்டு ஈத் அல் பிதர் தொழுகையை மிக சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது. டெஹ்ரானாக இருக்கலாம், இஸ்பஹானாக இருக்கலாம், வேறு ஹவும் பகுதியாக இருக்கலாம், அனைத்து நகரங்களிலும் இஸ்ரேல் அமெரிக்க குண்டுவீச்சுக்கு நடுவேயும் மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய தொழுகையை மிகச் சிறப்பாக நிறைவேற்றியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலும் குண்டுவீச்சு விமானங்களும் அந்த மக்களை அச்சப்படுத்தவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் சஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகரத்தில் மிக முக்கியமான பகுதியில் நடைபெற்ற ஈத்தல் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொளி பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த தொழுகைக்காக கலந்து கொள்ள முற்பட்ட வேளை அவரிடம் ஒரு சில கேள்விகளை ஊடகவியலாளர்கள் தொழுகை முடிந்து செல்லும் போது எழுப்பிய பொழுது ஈரான் போர் தொடர்பாக அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இது ஒரு தவறான முடிவு, உலகம் முழுவதையும் இது ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது, இதன் பலனை இதனுடைய சிக்கல்களை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்நோக்கி இருக்கின்றது, இது அமெரிக்க அரசின் தவறான முடிவென ஒரேடியாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினத்திலும் ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். 1.5 டன் எடையுள்ள வெடிகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய கோரம் ஷகார் 4 என்று சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிக அளவில் ஏவப்பட்டிருப்பதில் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய போக்குவரத்து நிலையங்கள், பேருந்து தரிப்பிடங்கள், இஸ்ரேலினுடைய நகரப்பகுதிகள், மிக முக்கியமான அரசியல் இராணுவ கட்டிடங்கள் எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் ஏற்கனவே இந்த சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டு பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதாள அறைகளுக்குள்ளும் பதுங்கியிருப்பதால் உயிரிழப்புகள் குறைவாக இருந்த போதிலும் மிகப்பெரிய அளவில் டெல் அவீவ் அதை சுற்றி இருக்க நேற்று ஒரே நாளில் 3 நகரங்களை குறிவைத்து விட்டார்கள். டெல் அவீவ், ஜெருசலேம், ஹைஃபா, வடக்கு இஸ்ரேல் பகுதிகளும் குறிவைக்கப்பட்டன. எனவே மிகப்பெரிய அளவில் இடிபாட்டு குவியல்களாக இஸ்ரேல் மாறிக்கொண்டிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஊடக தணிக்கைகளுக்கு நடுவேயும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பலர் சமூக வலைத்தளங்களில் எடுத்து வெளியீடு செய்யக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கோரம் ஷகார் ஏவுகணை மட்டுமல்ல, கொத்து குண்டுகளும் நேற்று ஏவப்பட்டதில் பல பகுதிகள் பரவலான சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய எண்ணெய் வயல்கள், எரிவாயு வயல்கள் தாக்கப்பட்டதன் பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளிலும் இஸ்ரேலிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் கட்டுமானங்களை இலக்கு வைத்து ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட
பல நாடுகள் பேரழிவை சந்தித்திருந்தார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் இஸ்ரேலில் அமைந்திருக்கக்கூடிய கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது மிக துல்லியமான தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தார்கள். அதில் சிறிய சேதம்தான் ஏற்பட்டிருக்கின்றது, பாரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று இஸ்ரேலினுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையும் ஹார்ட்ஸ் ஊடகமும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் கண்டெய்னர்கள் சேமிப்பு தளங்கள் அனைத்தும் சுக்குநூறாக்கப்பட்டு விட்டன. ஏறக்குறைய இந்த தளத்தினுடைய 40% உட்கட்டுமானங்கள், ஏறக்குறைய அரைவாசி பகுதி முற்றாக செயலிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இந்த கைஃபா சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்க முடியுமா உடனடியாக என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இது சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் மட்டுமல்ல, இஸ்ரேலிய தொழில்துறைக்கு எண்ணெய் சப்ளை விநியோகம் செய்வதிலும் அடுத்து வரும் நாட்களில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஈரான் நடத்தினால் இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் என இஸ்ரேலின் உடைய ஊடகங்களே தற்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். அதிலும் இந்த கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்தான் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இந்த நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிக கடுமையான விளைவுகளை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்காவின் பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்து வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று ஒரே நாளில் மட்டும் அமெரிக்க பங்கு சந்தையில் $1 டிரில்லியன் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அதாவது அமெரிக்க பங்கு வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள், பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் எல்லாம் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இதுவரை இல்லாத ஒரு வீழ்ச்சி, $1 டிரில்லியன். பங்குச்சந்தை மீண்டும் மேல் ஏறுவதற்கு வாய்ப்புகளை காணவில்லை. இந்த போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே மீண்டும் ஒரு உயர்வை சந்திக்க முடியும். அதிலும் போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் கூட இதனுடைய பாதிப்புகளை உலகம் இன்னும் 5 வருடங்களுக்காவது சுமக்க வேண்டி வரும் என இன்று மிக பெரிய அளவிலான உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஒரு 80 வயது முதியவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், 75 வயதை கடந்திருக்கக்கூடிய ஒரு முதியவர் நெதன்யாகு போன்ற 2 நபர்களின் போர் வெறிக்காக அடுத்த தலைமுறை முழுவதும் இந்த போரினுடைய தாக்கங்களை, இந்த போர் வெறியர்களினுடைய ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உலக இழப்புகளை, பொருளாதார நெருக்கடிகளை, சிக்கல்களை, வளப்பற்றாக்குறையை எதிர்நோக்கப் போகின்றார்கள் என்பதுதான் எவ்வளவு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான விடயம். 2 முதியவர்களின் தவறான முடிவுகளால் இன்று ஒட்டுமொத்த உலகமே பேரழிவை சந்தித்திருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அமெரிக்கா உட்பட உலக மக்கள் அனைவரும் சுமக்கப் போகின்றார்கள் என்று இன்று மிகப்பெரிய அளவில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பொருளாதார முகமை தெரிவித்திருக்கின்றது. பாருங்கள், ஒரு சிலரின் போர் ஆக்கிரமிப்பு வெறி எந்த அளவு தூரம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கப் போகின்றது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அமெரிக்க பங்கு சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. அதேபோல் அமெரிக்காவுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமும் பல $1 பில்லியன் இந்த ஒரு வார கால பகுதியில் இழப்பை சந்தித்திருப்பதாக உலக கப்பல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபல கப்பல் ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கச்சா எண்ணெயினுடைய விலை $119.5 உயர்வடைந்திருக்கின்றது. இதுவரை இல்லாத ஒரு உயர்வு. உலகின் அனைத்து தொழில்துறைகளுக்கும், அனைத்து வசதிகளுக்கும், வாகன இயக்கங்கள், தொடர்பாடல், போக்குவரத்து, விமான பயணம் அனைத்துக்கும் முக்கியமானது இந்த கச்சா எண்ணெய். இந்த விலை $119 எட்டி இருக்கின்றது. இது இன்னமும் அதிகரித்தால் இதுவே ஒரு தாங்க முடியாத அதிகரிப்பு. உலகம் மிக மோசமான ஒரு நிலையை எட்டப்போகின்றது என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த சூழலில் தான் நடுக்கடலில் தேங்கியுள்ள ஈரானிய கச்சா எண்ணெய்க்கான தடைகளை உடனடியாக ஒரு மாத காலத்திற்கு நீக்குவதாக அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை அறிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஈரானை தேடி தேடி பொருளாதார தடைகளை அறிவித்தவர்கள், ஈரானை தேடி தேடி ஈரானுடைய கப்பல்கள் எண்ணெய்களை ஏற்றி செல்லும் பொழுது தாக்கியவர்கள், சிறைப்பிடித்தவர்கள், ஈரானை பொருளாதார தடைகள் மூலம் சிதைக்க முற்பட்ட அந்த தரப்புகளே ஈரானின் கச்சா எண்ணெயை நீங்கள் விற்றுக்கொள்ளுங்கள், ஈரானின் கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு யாரும் தடை விதிக்க வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த போர் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்பதிலும் அமெரிக்காவுக்கு கிடைத்த பின்னடைவு என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அமெரிக்க சார் ஊடகங்களும் மேற்குலக அடிமைகளும் எதைத்தான் பேசினாலும் பொருளாதார தடைகளை விதித்தவனே என்று அந்த பொருளாதார தடைகள் ஒரு மாத காலத்திற்கு நீக்கும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. ஆதிக்க சக்திகளின் கணக்குகள் பழைத்திருக்கின்றது. ஈரானின் பதிலடியை கட்டுப்படுத்த முடியவில்லை. 4 தினங்களுக்குள் 2 வாரங்களுக்குள் முடிந்துவிடும் என்று சொன்ன போர் ஒரு மாதத்தை எட்டி இருக்கின்றது. உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய கருவூலத்துறை அவசரமாக ஈரானின் நடுக்கடலில் எண்ணெய் கப்பல்கள் அனைத்துக்குமான தடையை நீக்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய டிகா கார்ஷியா தீவு, இந்த தீவில் இருந்து தாக்குதல் நடத்துவதற்கு பிரிட்டன் இதற்கு முன்பு அனுமதி மறுத்திருந்தார்கள். பின்னர் இந்த போர் ஒரு தவறானது, அமெரிக்க போரில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், எனவே இந்த இடத்தை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பெரிய வீராவேச வசனத்தை பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் பேசியிருந்தார். எங்கள் ஸ்பெயின் பிரதமரை போல வெறும் மானரோசம் மிக்க முதுகெலும்பு மிக்க தலைவராக மாறிவிட்டாரோ என்றெல்லாம் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவர் தன்னுடைய அமெரிக்காவுக்கான அடிமை புத்தியை 24 மணி நேரத்துக்குள்ளேயே காட்டிவிட்டார். எந்த ஒரு போரிலும் அமெரிக்க நடவடிக்கைகளிலும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை, எமது தளங்களை பயன்படுத்த முடியாது என்று சொன்னவர் நேற்று அமெரிக்கா டிகா கார்சியோ தளத்திலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதியை வழங்கியிருந்தார். இது பிரிட்டனும் ஈரானுடைய இலக்காக மாறுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என அப்பாஸ் அரக்ஷி மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருந்தார், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இதுவரை பிரிட்டன் சரியான பாதையில் சென்றாலும் தற்போது போரை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்குள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இனி பிரிட்டனின் உடைய சொத்துக்கள் பிரிட்டனும் எங்கள் அதிகாரப்பூர்வ இலக்காக மாற்றப்படும் என்று ஒரு எச்சரிக்கையை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் டிகா கார்ஷியோ தளத்தின் மீது 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவி இருக்கின்றார்கள். அதாவது ஈரானிலிருந்து இருக்கக்கூடிய 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பிரிட்டன் அமெரிக்க கூட்டுப்படை தளத்தின் மீது ஒரு ஏவுகணை தாக்குதல். ஒரு ஏவுகணையை தாங்கள் நடுவானிலேயே இடைமறித்திருப்பதாக தெரிவித்தார்கள். அமெரிக்க போர்க்கப்பலிலிருந்து இடைமறிக்கப்பட்டதாக. இன்னொரு ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவில் வீழ்ந்து வெடித்ததாக குறிப்பிட்டார்கள். இதில் இவர்கள் இடைமறித்தது வீழ்ந்து வெடித்தது பெரிய விடயம் அல்ல. டிகா கார்சியோ தளத்தையும் துல்லியமாக தாக்கக்கூடிய 4000 கிலோமீட்டர் சென்று அடிக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் கைவசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இவர்களுக்கு புதிய சிக்கல். ஏனெனில் ஈரான் தற்போது எதற்கும் துணிந்து விட்டார்கள். யார் எதிர்த்து நின்றாலும் அவர்களை தாக்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பது மட்டுமல்ல, தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே பிரிட்டனுக்கு ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கையானது, ஏற்கனவே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன, அமெரிக்க தூதரகங்கள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. மத்திய கிழக்கில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடிமக்களை அமெரிக்கா வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற நிலையை பிரிட்டனும் சந்திக்கப் போகின்றதா என்னும் அச்சத்தை தான் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான போர் ஆரம்பித்த பின்னரே ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், கட்டார் ஹிஸ்புல்லா உட்பட பல இயக்கங்கள் அமெரிக்க நிலைகள் மீது, அமெரிக்க தூதரகங்கள் மீது, நேட்டோ முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். அங்கு ஈரான் ஆதரவு பெற்ற பல இயக்கங்கள் இருப்பதால் யார் தம் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பதே தெரியாத அளவுக்கு அங்கு நேட்டோ படைகளும் அமெரிக்க படைகளும் சிக்கி போயிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தொடர் தாக்குதல் காரணமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய தங்களுடைய தளங்களை முற்றாக காலி செய்துவிட்டு நேட்டோ படை வீரர்கள் உடனடியாக ஈராக்கிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவை ஆட்டி வைத்திருக்கின்றது. ஏனெனில் இத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய நேட்டோ ஈரானின் தாக்குதல் கூட கிடையாது, ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களின் தாக்குதலுக்கஞ்சி வெளியேறி இருக்கின்றார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகள் எல்லாம் வெளியேறி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவில் சீற்றமடைந்து விட்டார். நேட்டோ எல்லாம் கோழைகள், ஒரு காகித புலிகள், அமெரிக்கா இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, எப்படி அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என நேட்டோவை வாய்க்கு வந்தவாறு வசைபாடி இருக்கின்றார். ஆனால் ஒரு விடயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எவ்வளவுதான் காரி முகத்தில் உமிழ்ந்தாலும் துப்பினாலும் கூட எந்த ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டார்கள் இந்த நேட்டோ நாடுகளின் தலைவர்கள். இதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. அமெரிக்க அதிபர் அவர்களை என்ன சொன்னாலும், எவ்வளவுதான் கீழ்த்தரமாக பேசினாலும் கைகட்டி வாய்ப்புத்தி அமைதியாக இருப்பார்களே தவிர, எதிர்த்து இவ்வாறு பேசினால் அவர்கள் ரோசம் வந்துவிடும் என்று நாங்கள் நினைத்தால் தவறு.
காகித புலிகளே, கோழைகளே, நீங்கள் ஒன்றுமே இல்லாத வேஸ்ட் என்று சொல்லும் அளவுக்கு நேட்டோ நாடுகளை ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கின்றார் ட்ரம்ப். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் ஈரான் மீதான போரை கண்டித்தும் இந்த போர் வேண்டாம், இது ஒரு தேவையற்ற போர், இது யாருக்காக நடைபெறுகின்றது, இந்த போரினுடைய விளைவுகளை இனி தாங்க முடியாதென தெரிவித்து ஈரான் மீதான போரை நிறுத்தன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஜப்பானினுடைய பிரதமர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து திரும்பி இருக்கும் நிலையில் இந்த போராட்டம் கவனம் பெற்றிருக்கின்றது. எனவே அமெரிக்காவுடன் ஜப்பான் இணைந்து கொள்ளக்கூடாது, இந்த போரை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஜப்பானில் செய்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அல்லது போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அழைப்பை ஈரான் நிராகரித்திருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் நிராகரிக்கவில்லை, ஒரு தெளிவான விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எங்கள் மீது தாக்குதல், வலிந்த தாக்குதலை நடத்தினீர்கள், அதற்கான இழப்பீட்டை கொடுக்க வேண்டும். எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்றால் எங்களுக்கு அது தொடர் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் எழுத்து மூலமாக ஒரு உத்தரவாதத்தை ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என சர்வதேச நாடுகள் முன்னிலையில் கொடுக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளையும் ஈரான் வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி அல்லது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நடவடிக்கைகளை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்றது என்ற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ட்ரம்பினுடைய பேச்சுக்களை நம்ப முடியாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், குடிகாரன் பேச்சு. அதே மாதிரி தான் நேற்று ஒரு பேச்சு, நேற்று இரவு ஒரு பேச்சு, இன்று காலை ஒரு பேச்சு, இன்று மதியம் என்ற பேச்சென ஒரு கொள்கை கோட்பாடில்லாத ஒரு உறுதியற்ற பேச்சு ட்ரம்பினுடைய பேச்சுக்கள். இன்று நேற்று காலை 11 மணிக்கு ட்ரம்ப் கூறுகின்றார், ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும், நாங்கள் ஒருபோதும் இந்த போரிலிருந்து பின்வாங்க மாட்டோம், ஈரானுக்கு பேரிழப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம், நாங்கள் வெற்றி கடமையில் இருக்கின்றோம், ஒருபோதும் போர் நிறுத்தப்பட மாட்டாதென. அதே ட்ரம்ப் பிற்பகல் 1:30 மணிக்கு ஊடகங்களிடம் பேசுகின்றார். I told him, I said, Dan, if you don't mind, stay in the situation room and you watch all those attacks that we're hitting those guys with, and they don't know what's happening. Their Navy's gone, their Air Force is gone, their anti-aircraft is all gone, it's all gone, their radar is all gone, their leaders are all gone, the next set of leaders are all gone, and the next set of leaders are mostly gone, and now nobody wants to be a leader over there anymore. We're having a hard time. We want to talk to them, and there's nobody to talk to. We have nobody to talk to, and you know what? We like it that way. நாம் ஒரு கடினமான காலகட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம். நாம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நேரமாக இது இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் சொன்னோம். காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு. பேச்சிலும் உறுதியில்லை, கொள்கையிலும் உறுதியில்லை, செயற்பாடுகளிலும் தெளிவில்லாத ஒரு தலைமையை அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதன் பலன்களை அமெரிக்கா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இதிலிருந்து எவ்வாறு இந்த உலகம் வெளியேறப்போகின்றது, வெளிவரப்போகின்றது, மக்கள் சமூகம் ஒரு அமைதியான, போரற்ற, நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி எப்படி நகரப்போகின்றது என்பதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கேள்வி. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.